பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த எழுமையின் புயலுக்கு மேல் என்ற செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நமக்கு படிக்க வேண்டிய பேசேஜ், படிக்க வேண்டிய வசனம், அதிகாரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7, 8, 9 3 அதிகாரங்களை நீங்கள் இன்றைக்கி எப்படியாவது படித்து முடிச்சுருங்க. ஏன்னா நம்ம இதை தொடர்ந்து செய்கிறோம் என்றால் இந்த லென்த் நாட்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகங்களையும் முடித்து விடலாம். உங்களுக்கும் ஆண்டவர் பேசின ஒரு தெளிவான ஒரு கண்டினியூட்டி அதில் இருக்கும். ஸோ இந்த 3 அதிகாரம், இந்த பேசேஜ், இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் படித்து முடிக்கலாம். இல்லை முதலே நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம், தவறு கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை அதிலேருந்து எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, மத்தேயு 7:7 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான், ரைட்டா? என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கல. ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ, சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட், நாக் அண்ட் த டோர் வில் பி ஓப்பன் ஃபார் யூ. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். உங்களுக்காக இதை ஆண்டவர் கொடுத்த வசனம், வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் நாம் இப்போ ஆஸ்க் காட் ஃபார் த திங்ஸ் கன்சர்ன்ட் அபவுட் காட், இதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு இந்த செய்தியின் ஒரு தலைப்பாக இருக்கிறது. என்ன? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், தேடுங்கள். எதை? கர்த்தருடைய காரியத்தை பற்றி, இந்த கன்சர்னிங் காட். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், ஆஸ்க் காட், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்போது எதை கேட்பது? வாட் டு ஆஸ்க்? ஒரு வேளை இன்றைக்கு நான் அந்த சூழ்நிலையை யோசித்திருக்கேன் நிறைய வாட்டி. உங்களுக்கும் அந்த சூழ்நிலையை கொடுக்குறேன். இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து அவர் அப்பியர் ஆகி, மகனே, மகளே, உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன், இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணும்னாலும் கேள், நான் தரேன் அப்படின்னு சொன்னால் எதை கேட்போம்? என்ன கேட்போம்? பாருங்கள், நிறைய பேர் இப்போ நம்ம கேட்கும், நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? டக்குன்னு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வேணும், ரைட்டா? ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு நிறைய பேர் சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். நான் அதை தான் கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை, ரைட்டா? அது நம்மளுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம கிறிஸ்தவர்களிடம் உடனே அதை தான் யோசிப்போம். ஆனால் பாருங்கள், இது மாதிரி ஆண்டவரும் ஒரு நபரிடத்தில் கேட்டார். யார்கிட்ட கேட்டார்? சாலமோனிடத்தில் கேட்டார், ரைட்டா? பாருங்கள், தாவீது மரித்த பிறகு, தாவீது அவன் மரிக்காததுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் சரி செய்து விட்டு, அவன் ராஜ்யத்தில் இருந்த காரியத்தை எல்லாம் சரி செய்து விட்டு, பாருங்கள், இன்றைக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறது, அவங்களுடைய தொழிலில் இருக்கிறது, இந்த காரியங்களை சரி செய்யாமலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட அது பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் தாவீது சரி செய்துவிட்டு, சாலமோன் தான் ராஜா என்று கிளியராக எல்லாருக்கும் அறிவித்து விட்டு அவன் மரித்து விடுகிறான். இப்போ இந்த சூழ்நிலையில் சாலமோன் ராஜா, ரைட்? சாலமோன் ராஜா, சாலமோன் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். சாலமோனை பற்றி நாம் என்ன வேணால் நிறைய சொல்லலாம். அவர் அப்படி இருந்தார். ஆனாலும் அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதனாக தான் இருந்தான். அவன் பெரிய ஒரு அதிகாரியாக, ராஜாவாய் இருந்தாலும் அவனுக்கு தாவீது எல்லாம் அவனுக்கு வைத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனான். ஏராளமான அதிகாரம், ஏராளமான சொத்து, ஏராளமான காரியங்கள் எல்லாவற்றையும். அவனை ஆலயம் கட்டணுன்ற அவசியம் இல்லை, அவனுக்கு கர்த்தருடைய பிள்ளையாக வாழணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது சாலமோனுக்கு. அல்லையா? பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கடவுள் இருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆலயத்துக்கு போவோம், வருவோம், ஜெபிப்போம், வேண்டான்னு சொல்லலை, ரைட்டா? நம்ம இப்போ பைபிளை படிப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கர்த்தரை விட்டு விலகியே நிற்போம். சாலமோன் என்ன செய்தான் பாருங்கள். ஆண்டவர் அவன் முன்னாடி வந்து கேட்டார். சாலமோன் ஜெபித்த, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கல. ஆண்டவர் அவரே வந்தார், சாலமோனை பார்ப்பதற்காக அவரே வந்தார். வந்து சாலமோனிடத்தில் என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன வேணும் என்று கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அதுதான் நான் உங்கள் முன்னாடியும் அந்த கேள்வி தான் வைத்தேன். ஆண்டவர் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி ஆண்டவர் நமக்கு சாலமோனுக்கு முன்பதாக வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும். அப்போது சாலமோன் சொல்ல ஒரு ஞானமான ஒரு விஷயம் என்ன, அப்போ அவனுக்கு ஞானம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஞானமான ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரே எனக்கு வந்து நீண்ட ஆயுசை தாங்க, கேட்டிருக்கலாம், கேட்கல. ஆண்டவரே இந்த பொண்ணும் பொருளும் எனக்கு இன்னும் பெரிய செல்வாக்கு தாங்க, கேட்டிருக்கலாம், கேட்கல. பொருளை கேட்கவில்லை. வாழ்க்கை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்கல. சுகத்தையும் பலத்தையும் அவன் கேட்கல. இந்த உலகத்தின் தேவையான காரியங்கள் அவனுக்கு என்ன தேவையோ அது எதையும் அவன் கேட்கவில்லை. நல்லா பார்த்துக்குங்க, அவனுக்கு எதை கேட்டான். ஏன் இது பார்க்கணும்னா, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எதை கேட்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது சாலமோன் அவனுக்கு தேவையான காரியத்தை எதுவுமே அவன் கேட்கவில்லை. எவ்வளோ காரியம் கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் அந்த நேரத்தில் கேட்டது என்ன? கர்த்தாவே, நீர் கொடுத்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு, உம்முடைய வழிகளில் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர் என்கிறார். அறிவும் ஞானத்தையும் தாங்க. இந்த ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க என்று தான் அவன் கேட்கிறான். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை, எனக்கு கொடுத்த வேலையை, எனக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை நான் திறமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க. இதன் மூலமாக உங்கள் ராஜ்யம் கட்டப்படும் என்று தெளிவாக அவன் கேட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்ன இதில் செய்தி? வாட் டு ஆஸ்க் ஃப்ரம் காட். ஆஸ்க் காட் சம்திங் தட் கன்சர்ன்ஸ் காட். புரியுதுங்களா? என்ன ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவருக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு அவருக்கு என்ன நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அதை கேளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது? நம் வாழ்க்கை மாறுகிறது. God according to his plan changes your life. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நான் இதை ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதா? ஆண்டவர் கொடுப்பார். நிறைய காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் என் மனைவிக்கிட்ட அடிக்கடி தான் சொல்லுவேன். என் மனைவிக்கிட்ட, அம்மா நீ ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துனே இருக்கிறார். நீ என்னெல்லாம் ஜெபிக்கிறியோ, இந்த 10, 15, 20 வருஷமாக நீ என்னெல்லாம் கேட்குறியோ ஆண்டவர் அதை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ ஆசைப்படுவதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். கேட்டா உங்களுக்கு ஒரு செய்தி என்ன? நீ ஆசைப்படுவதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு செய்வார், நிச்சயமாக செய்வார். செய்கிற ஆண்டவர் தான். ஆனால் அது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதா? இஸ் இட் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட்? அதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது சாலமோன் கேட்டது சரியான ஒரு அவனுக்கு கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதை தாங்க ஆண்டவர். ஆண்டவர் அதற்கு என்ன சொன்னார் பதில்? இதையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத பொன்னையும் பொருளையும் கூட நான் உன் செல்வாக்கையும் கொடுக்கிறேன். ஏனென்றால் நீ இந்த உலகத்தின் காரியத்தை ஆசைப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம், இந்த உலகத்தில் இப்போ நான் கடன் இருக்குது, அதை அடைக்கணும் இல்லையா? உலகத்தின் காரியத்தில் நான் இப்போ எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து பிரச்சனை இருக்குது, அங்கேருந்து பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனை இருக்குது, நகையே பேங்க்கில் வச்சுட்டுக்கிறேன், இப்போ இந்த மாதிரி காரியம்லாம் இருக்குது, எனக்கு எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை, நீ சாதாரண ஆள் கிடையாது. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தர் உன்னை ஒரு பொறுப்பில் அமர வைத்திருக்கிறார். உங்கள் வேலையில்
ஒரு பொறுப்பில் அமர வச்சுருக்கார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்பில் அமர வச்சுருக்கார். சின்ன வயசுலேயே உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? நீங்கள் சாப்பிட்டு நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா இருந்து பரலோகத்துக்கு போய் ஆண்டவரோட என்ன நல்ல உலகத்தில் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேங்க. அப்புறம் காரு பங்களா வசதி எல்லாம் இருந்துச்சா? எல்லாம் வசதியாக இருந்துச்சுங்க. ஒரு காருக்கு 2 கார் கொடுத்தீங்க ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ரைட்டு, ஓகே, வெரி ஃபைன். சொந்தக்காரங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்டவரே, எந்த சொந்தக்காரர் எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு எதாவது சுகவீனம் பலவீனம் எதுவும் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக, கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு தான், இறந்து போகும்போது நல்லா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ போய் இப்படி உட்காந்துங்க, போங்க, ஓகே, ரைட்டு. இப்படி ஆண்டவர் சொல்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பரலோகத்தில்? ரைட்டு, ஓகே, நீங்கள் அப்போ ஹாப்பியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உலகத்தில், ரைட்டு. நீங்கள் போய்ட்டு கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்குது. இது கேட்கும்போது இது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே, நீங்கள் சொல்கிறது பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கே. தப்பாக இருக்கிற மாதிரி இல்லை. இதில் நீங்கள் ஆண்டவர் பரலோகத்தில் இப்படி கேட்டு, ரைட்டு, எனக்காக ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? பரலோகத்தில் கண்டிப்பாக கேட்பார். ஆனால் கேட்டார்னா என்ன பதில் சொல்கிறது? என்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தில், நான் உலகத்தில் நான் உங்களை அனுப்பிச்சேன், என்னுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டார்னா, அது இல்லை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் எதை கேட்க வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நீங்கள் கேட்டால் அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். He will change your life. ரைட், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஏனென்றால் அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கான காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? ரைட், ஓகே, இதை நிறைவேற்ற இந்த பர்சன் நம்முடைய காரியத்தை, அவன் அனுப்பின ஒரு காரியத்தை, அவளுக்காக கொடுக்கப்பட்ட, இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார்கள். என்னுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்ற அப்பொழுது நாம் இதையும் சேர்த்து கொடுப்போம். அப்பொழுது தான் இதை நிறைவேற்ற முடியும். சமாதானத்தையும் சேர்ந்து கொடுப்போம், சுகத்தையும் பலத்தையும் சேர்ந்து கொடுப்போம் என்று ஆண்டவர் செய்வார். புரியுதுங்களா? சாலமோன் கேட்டதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன கேட்டான் என்று. அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் நிறைய எசேக்கியா அவன் ஜெபத்தை பாருங்கள். எசேக்கியா அவன் எப்படி ஜெபித்தான் என்று, எப்படி கேட்டான் என்று பாருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது இன்றைக்கி நம்ம முதல் காரியம் இப்போ தான் ஒரு பாயிண்ட். முதல் காரியம் என்ன கற்றுக்கொண்டோம்? என்ன கேட்பது? ராஜ்யத்தின் காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொன்னால், எங்கே தேடுவது, எப்பொழுது தேடுவது என்பது தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எங்கே தேடுவது, எப்பொழுது எதை தேடுவது, எங்கே தேடுவது, எதை தேடுவது. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள்னால் எதை தேட வேண்டும் ஒரு கேள்வி வருதா இல்லையா? வாட் ஷுட் ஐ சீக், வேர் ஷுட் ஐ சீக்? கரெக்டாக இல்லையா? ஒரு ஆண்டவர் ஒரு உவமையை வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, 10 காயின்களை வச்சுருந்தாங்க, தாளந்துகளை வைத்திருந்தவர்கள் ஒரு தாளந்தை தொலைத்து விட்டார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அதை தேடுகிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை தேடுகிறார்கள். எங்கே தேடுவது? வீட்டில் தேடுறாங்க, வீட்டை முழுதும் தேடுறாங்க. எங்கே எதை தேடுகிறார்கள்? அந்த காயினை தேடுகிறார்கள். ஸோ வாட் யூ ஷுட் சீக் அண்ட் வேர் யூ ஷுட் சீக் என்பது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. தாவீதுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, டேவிட் அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தான், இந்த வில்டர்னஸ், ரைட். அவன் ஓடிக்கொண்டிருக்கும்போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன? சமாதானத்தையும் கர்த்தருடைய அன்பை தான் அவன் கேட்டான், ரட்சிப்பை கேட்டான். ஆண்டவரே, எனக்கு இந்த வனாந்தரத்தில் ஓடின்னு இருக்கேன், எனக்கு பங்களா தாங்க, நான் ராஜாவை என்னை அபிஷேகம் பண்ணிக்கிங்க, என்னை ராஜாவாக்குங்க, என்னை இப்படி செய்யுங்க, என்னை அப்படி இதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. தாவீது ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது அவன் கேட்டது என்ன? அவன் கர்த்தருடைய அன்பை அதுதான் கேட்டான். ஐ வாண்ட் யுவர் லவ்,
உங்கள் அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே என்று கேட்டான். உங்கள் சமாதானம் எனக்கு போதும் ஆண்டவரே என்று கேட்டான். அவன் பிள்ளைகள், குடும்பத்தில் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வனாந்தரத்தில் ஓடும்பொழுது கூட அவன் கேட்ட காரியம் இதுதான். அப்போது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இப்போ தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் ஆண்டு சொல்கிற சீக் அண்ட் இட் ஷில் பி ஃபவுண்ட்னா எதை நாம் தேட வேண்டும்? கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சமாதானத்தை தேட வேண்டும். சத்தியத்தை தேட, தேவனுடைய அன்பை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம் தேடும்பொழுது என்ன நடக்கிறது? நம் வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. நாம் சமாதானத்தை தேடுகிறோம் என்றால் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்குல நேற்று படிச்சிருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? அப்போது சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்தை நாடுங்கள், தேவனுடைய அன்பை நாடுங்கள். அப்பொழுது மற்றவர்களிடத்திலும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். we can share God's love to others. Hallelujah. Praise God. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். நீங்கள் தேடுவது என்ன? கர்த்தருடைய அன்பை தேடுங்கள். அது ஏன்னா கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டால் மற்றவரிடத்தில் கொடுக்கலாம், மற்றவரிடத்தில் காட்டலாம். கரெக்டா இல்லையா? ஏனென்றால் ஒரு மனிதன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உலகத்தில் எத்தனையோ கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ இது இருக்குது, எனக்கு கட்டளைகள் இருக்கிறது, எந்த கட்டளை ஆண்டவரே நான் நிறைவேற்ற வேண்டும், எது ரொம்ப முக்கியமானது, எது ரொம்ப உலகத்தில் சிறந்தது என்று கேட்டால் ஆண்டவர் எல்லாம் நல்லது தான் அது எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொல்லலை. எல்லாவற்றையும் 2 காரியங்களில் சுருக்கி அவர் சொல்கிறார், லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட் என்று உன் கர்த்தராகிய ஆண்டவரை நீ நேசி என்று சொல்கிறார். முதலாவது, முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை நேசி என்று முதலாவது. இரண்டாவது என்ன சொல்கிறாரு? அப்படியே விட்டாரா? அப்படியே விட்டு இருந்தால் அது பூர்ணமாக இருக்காது, அந்த கம்ப்ளீஷன் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இரண்டாவதும் சொல்கிறார், நீ உன்னை நேசிப்பது போல் உன் சகோதரியும் நேசி என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அன்பு ஆண்டவரிடத்தை நேசி, அதை தேடு, அந்த அன்பை தேடு, கர்த்தரின் அன்பை தேடு. அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்து. இது 2 கட்டளைகளை தான் ஆண்டவர் எல்லா கட்டளைகளும் சுருக்கி அது 2 கட்டளைகளுக்குள்ளே கொண்டு வரார். உலகத்தில் சிறந்தது என்கிறார் ஆண்டவர். நமக்கு அது புரியுதா? உங்களுக்கு அது புரியுதா? அதை புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாறும் நீங்கள் அதை புரிந்து கொண்டால். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தென் யுவர் லைஃப் வில் சேஞ்ச். Seek the love of God. Seek the peace of God. Why? So that you can share with others. So that you can share the peace. So that you can share the love of God with others. அப்படி செய்தால் என்ன? மற்றவர்களிடத்தில் நான் அதை என்ன அன்பை பகிர்ந்து கொண்டு சமாதானத்தை பகிர்ந்து கொண்டால் என்ன? உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை உயர்த்தி பார்ப்பார்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்குள் பெரிய சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. 3ஆம் காரியம், ரைட்டா? 3ஆம் காரியம் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். 3ஆம் காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னது பாருங்க, நாக், ரைட்? தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். பாருங்க, அப்போது திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது வேற, ரைட்டா? அது ஒரு வாக்குத்தத்த வசனம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். திறந்த வாசலே திறந்திருக்கிறது. ஓப்பன் டோர்ஸ் ஆண்டவர் திறந்திருக்கிறார், அது வேற. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சாத்தி இருக்கிற ஒரு கதவை தட்ட வேண்டும் என்கிறார். சாத்தி இருக்கிற கதவை தட்ட வேண்டும் என்கிறார். நாக் அண்ட் இட் ஷால் பி ஓப்பன் ஃபார் யூ. உனக்காக ஆண்டவர் கதவை திறப்பார். தட்டுங்கள். நம்முடைய கடமை என்ன? கதவாக தேடி தட்டுவது தான் நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. அப்பொழுது
ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன ஒரு பேரபிள் ஒரு இருக்கிறது. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஒரு நண்பரும் பக்கத்து வீட்டில் தூங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த மனிதன் வீட்டிற்கு ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, உணவு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், நண்பர் வீட்டில் இரவு நேரத்தில் போய் தட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். அந்த நண்பன் ஒவ்வொரு வாட்டியும், நான் தூங்கின்னு இருக்கேன், எனக்கு என்னால் எழுந்துக்க முடியல, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் இவர் வந்து தட்டி 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 கொண்டே இருந்ததால், இருப்பா நீ இரு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி என்னெல்லாம் இருந்தது. அடுத்த வாட்டி நீ தட்ட மாட்டா தானே, இந்தா உனக்கு என்னென்ன வேணும், அதை பிடி, இது வேணுமா, இதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டா, அப்படி எல்லாத்தையும் பிடி, என்னை தட்டி எழுப்பாதான் தூக்கு. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், விடாமல் தட்டிக்கொண்டு, விடாமல் ஜெபித்து கொண்டு, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே என்று விடாமல் கேட்கும்பொழுது ஆண்டவர் இந்தா வச்சுக்கோ கொடுத்து விடுவார். ஆண்டவரோட சித்தத்தின்படி நாம் கேட்பது ஒன்று, ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்க, ஆண்டவர் இதுவும் எனக்கு வேணும் என்று கேட்பது ஒன்று, ஆண்டவர் அதையும் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் பார்க்குறாரு, ரைட், என்னுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற, இந்த அப்படி இதெல்லாம் எடுத்துக்கோ, இந்த அப்படி இதெல்லாம் எடுத்துக்கோ. இந்த எக்ஸாம்பிளை ஏன் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னால, நாக் அண்ட் த டோர் ஷல் பி ஓப்பன் ஃபார் யூன்னு, சாத்தப்பட்ட கதவாக இருப்பதால் பார்த்துட்டு திரும்பி போயிடாதீங்க. நிறைய பேர் அதான் செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ நம்ம செய்கிறது என்ன அப்படின்னா, கதவு சாத்திருக்கே, ஐயோ சரி நம்ம போகலாம். இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தட்டுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயோ கதவு சாத்திருக்கேன்னு போயிடும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நிறைய வாய்ப்பை கொடுக்குறாரு, அது நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதை கதவு சாத்திருப்பாரு. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தட்டுங்கன்றார். கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அதை ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார் வசனத்தில், ரைட்டா? இதுவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே ரெஃபரன்ஸ், இதே அடையாளத்தை லூக்காவில் எழுதியிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நேரம் இருக்கும்பொழுது. இதே அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள்ன்றார். கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரும் இதை தான் எதிர்பார்க்குறாரு. உங்களுக்கு புரியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. என்ன, இப்போ எதை கேட்கணும் அதை கரெக்டாக கேளுங்க, எதை தேடணும் அது அந்த விஷயத்தை கரெக்டாக தேடி கண்டுபிடிங்க, ரைட்டா? அப்போ எந்த தட்டுங்க என்று சொல்லும் பொழுது எந்த நேரத்தில் தட்டணும், எப்பொழுது தட்டணும் என்பதை காத்து கொண்டு இருந்து தட்டிக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கொடுக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் He will do the miraculous things in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த கதவுகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. God will open the door for you. நீங்கள் தட்டிக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் கதவை திறப்பார், அந்த காரியத்தை உங்களுக்காக செய்வார். விசுவாசியுங்கள். அதை தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவார், நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். Lord Jesus, we thank you, Lord. Heavenly Father, we thank you, Lord. Lord Holy Spirit, இந்த நாளில் கூட கர்த்தாவே இப்படி வார்த்தை மூலம் நீர் பேசினதுக்காக thank you for your wonderful words. Lord, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா தேவரே, அப்பா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று நீர் சொன்ன வார்த்தை. அப்பா தேவரீர், அப்பா நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சரியானதை நாங்கள் செய்ய நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த நாட்களில் அப்பா உமக்காக நாங்கள் சாட்சியாக எழும்பி நிற்க கிருபை தாங்க. இப்படி ராஜ்யத்தின் காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவரீர், அன்பை தேட, சமாதானத்தை தேட அப்பா தேவரீர், அப்பா விடாமல் நாங்கள் ஜெபித்து அப்பா தேவரீர் நாங்கள் உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள
தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட உண்மையை துதிக்கிறோம். உண்மையே அப்பா தேவரீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் முதலாவது வைக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.